So today we can solve the problems and we can revise the formulas from differential equation and complex analysis or complex variables. Just wait, I will open PDF. Yes, students, is its screen visible? Yes, sir. Yes. So this is syllabus for TRB. So engineering mathematics. So weightage. So we can expect at least 10 1-mark question and 4 2-mark question. So 8 marks. Equal weightage. So equal weightage na 18 marks max. So at least max we will get around 15 to 20 marks only from engineering mathematics. So as usually பாத்தீங்கன்னா see here around ஒரு 110 மார்க்குக்கு எல்லாருமே எய்ம் பண்ணிருப்பாங்க, எல்லாருமே படிச்சிருப்பாங்க, எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே ப்ரிப்பேர் பண்ணிருப்பாங்க அரௌண்ட் 110 மார்க்ஸ். ஓகே, ஸோ மேபி அந்த எக்ஸாம் டே, இந்த 4 days ரிவிஷன், மேபி எக்ஸாம் டே, மேபி நீங்க ஃப்ளூக்ல கொஞ்சம் கரெக்டா வருது, ஸோ அந்த மாதிரி இருந்தா கூட யூ வில் கெட் எக்ஸ்ட்ரா ஒரு 25 மார்க்ஸ் ஆர் 30 மார்க்ஸ். ஸோ அப்போ யூ வில் கெட் அ மோர் ஆப்பர்ச்சுனிட்டி டு கெட் அ கவர்மெண்ட் ஜாப். ஸோ அப்போ 110 மார்க்ஸுக்கு ஆவரேஜா எல்லாருமே ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. பிகாஸ் ஆஃப் நம்ம மார்க் டெஸ்ட் நிறைய கண்டக்ட் பண்றோம்ல, ஃபுல் டெஸ்ட். ஸோ அதில் ஸ்டூடெண்ட்ஸோட பர்ஃபார்மன்ஸ், ஸோ ஆவரேஜா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 110 அவுட் ஆஃப் 190க்கு 110 120 அந்த மாதிரி இருப்பாங்க. ஸோ நீங்க கொஸ்டின்ஸ்லாம் அவுட் ஆஃப் 190 ஒரு 120 ஆவரேஜா எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் 120 எடுப்பாங்க கவர்மெண்ட் ஜாப் வாங்குற எல்லா ஸ்டூடெண்ட்ஸும். பட் அந்த எக்ஸ்ட்ரா ஒரு 25 மார்க்ஸ் இருக்குல்ல, அந்த 25 மார்க்ஸ் தான் அவங்கள டிசைட் பண்ணும். ஸோ அந்த 25 மார்க்ஸ் மேபி அந்த எக்ஸாம் எப்படி நீங்க அட்டன் பண்றீங்களோ அதை பொறுத்து வேரி ஆகலாம். மேபி உங்களுக்கு லக் இருந்துச்சுன்னா ஃப்ளூக்ல ஒரு 10-15 மார்க் எக்ஸ்ட்ரா வரலாம். ஸோ அந்த மாதிரி பாசிபிலிட்டிஸ் ஆர் தேர். ஓகேவா? ஸோ அப்போ நீங்க வந்து டோன்ட் வரி அபவுட் அதர்ஸ். ஸோ மற்றவங்க எவ்வளோ மார்க் எடுக்கிறாங்க, எவ்வளோ படிச்சிருப்பாங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஆவரேஜா எல்லாருமே ஒரு 120 மார்க்ஸ் தான் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்கன்னு வச்சுக்கலாம். எல்லாருமே 120 மார்க்ஸ் எடுக்க எலிஜிபிள். ஸோ எக்ஸ்ட்ரா 25 மார்க்ஸ் வந்து எப்போ டிசைட் ஆகும்? ஸ்டூடெண்ட் எக்ஸ்ட்ரா 25 மார்க்ஸ் எப்போ டிசைட் ஆகும்? ஸ்டூடெண்ட் எனிஒன் ரிப்ளை நோ? ஸ்டூடெண்ட் எக்ஸ்ட்ரா 25 மார்க்ஸ் வர சான்சஸ் இருக்கா இல்லையா? லாஸ்ட் மினிட் கரெக்ட் ரிவிஷன்னால இம்ப்ரூவ் ஆகும் சார். ஓகே, இந்த 1 வீக் ரிவிஷன் கரெக்டா இருந்தா அந்த 25 மார்க்ஸ் கண்டிப்பா இம்ப்ரூவ் ஆகும். இந்த இப்ப 1 வீக் கிடையாது, இன்னைக்கு டியூஸ்டே, புதன் வியாழன் வெள்ளி சனி. பட் ஐ திங்க் சாட்டர்டே, சனிக்கிழமை ட்ரிபிள்இக்கு எக்ஸாம், சிவில் அண்ட் இசிக்கு சண்டே, நெக்ஸ்ட் மெக்கானிக்கலுக்கு தேர்ஸ்டே எக்ஸாம். ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த 1 வீக் இந்த அப்பில் எக்ஸாம் வரைக்கும் நீங்க எவ்வளவு பாசிட்டிவா இருக்கிறீங்களோ, எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்றீங்களோ, அதுதான் அந்த 25 மார்க்ஸ்க்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ கண்டிப்பா யூ வில் கெட் அ சான்ஸ். ஸோ அதே மாதிரி இன்னொரு இது பாத்தீங்கன்னா, இந்த தமிழக அரசாணைன்னு ஒன்று வெளியிட்டிருப்பாங்கல்ல. ஸோ இது மாதிரி கண்டிப்பா தமிழ்ல வந்து அட்லீஸ்ட் ஒரு குவாலிஃபைடு மார்க் வேணும் தமிழ் ஃபார் எனி எக்ஸாம். ஸோ அதுல ஃபர்ஸ்ட் டிஎன்பிஎஸ்சி அண்ட் ஃபார் கீழே லாஸ்டா பாத்தீங்கன்னா டிஆர்பி மென்ஷன் பண்ணிருப்பாங்க. டிஆர்பி டிஎன்இபி இதெல்லாமே மென்ஷன் பண்ணிருப்பாங்க. ஸோ தமிழ் குவாலிஃபைடு மார்க் வேணும்னுட்டு இப்ப ரீசெண்டா தான் அந்த ஜியோன்னு சொல்லுவாங்க, தமிழக அரசாணை கவர்மெண்ட் ஆர்டர் வெளியிட்டு இருக்காங்க. ஸோ அதனாலதான் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து கேஸ் போட்டிருக்காங்க. அப்ப எப்படி ஆந்திரா ஸ்டூடெண்ட்ஸ் வேற ஸ்டேட் ஸ்டூடெண்ட்ஸ் தான் எழுதுவாங்கன்ட்டு. ஸோ மேபி அதுக்கு வந்து பின்னாடி தே வில் டேக் சம் டெசிஷன். ஸோ அந்த மாதிரி டெசிஷன் எடுக்கிறப்ப சப்போஸ் வேற ஸ்டேட், ஸோ வேற ஸ்டேட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நாட் அலவுட் அப்படின்னு இருக்கிறப்ப, ஸோ ஜென்ரல்ல நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி டிஆர்பிக்கு ஃபுல்லா படிச்சு ஒரு 2-3 இயர்ஸா கன்டினியூஸா படிச்சு முடிச்சவங்க, ஸோ ஜென்ரல்ல கிளியர் பண்ணாலும் அவங்க வந்து நீங்க எம்பிசி ஸ்டூடெண்ட்ஸ், பிசி ஸ்டூடெண்ட்ஸ், எஸ்சி எஸ்டி அந்தந்த கம்யூனிட்டி வைஸ் ஃபில் ஆக சான்சஸ் நிறைய இருக்கு. மேபி எக்ஸாமுக்கு அப்புறம் கூட அவங்களெல்லாம் அவாய்ட் பண்ணலாம், மேக்ஸிமம் தே வில் அவாய்ட். ஸோ அவங்க சும்மா கூட எக்ஸாம் எழுதியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி திங்கிங் எல்லாம் இருக்கு. ஸோ அதனால பாசிட்டிவா ஹார்ட் ஒர்க் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஸோ டாபிக் வைஸ் ரிவைஸ் பண்ணும், டாபிக் வைஸ் ஃபார்முலா ரிவிஷன் இம்பார்ட்டன்ட்.
ஸோ 2 பாசிட்டிவ் திங்க் பண்ணுங்க. இந்த 1 வீக் இந்த எக்ஸாம் வரைக்கும் நீங்க எவ்வளவு பாசிட்டிவா இருக்கிறீங்க, எவ்வளவு ப்ரிப்பேர் பண்றீங்க, எவ்வளவு ரிவிஷன் பண்றீங்க. ஸோ அதுதான் இந்த 25 மார்க்ஸ் நீங்க எக்ஸ்ட்ரா ஸ்கோர் பண்ணலாம். ஸோ பை சான்ஸ் அந்த ஆந்திரா ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் அப்ளை பண்ணியிருப்பாங்க. ஆந்திரா அண்ட் கேரளா ஸ்டூடெண்ட்ஸும் அப்ளை பண்ணியிருக்காங்க, ஆந்திரா அண்ட் கேரளா. ஸோ அவங்களும் எக்ஸாம் சென்டர் எழுத வருவாங்க. ஸோ சப்போஸ் அவங்க வந்து மேபி சம் கவர்மெண்ட் ஆர்டர் படி அவங்கெல்லாம் நாட் எலிஜிபிள்னு சொல்லாங்கன்னா, ஸோ கண்டிப்பா நம்மளுக்கு தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸுக்கு மோர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. ஸோ இந்த 2 பாயிண்ட் இன்னைக்கு பாசிட்டிவா கண்டிப்பா எடுத்துக்குங்க. ஓகே, ஸோ இது பாருங்க டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் டாபிக் வந்து பேசிக்ஸ் ஆஃப் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். ஓகே, ஃபர்ஸ்ட் டாபிக் பேசிக்ஸ் ஆஃப் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். ஸோ அந்த பேசிக்ஸ்ல we have to study order and degree of differential equation. And the second topic solution of first order differential equation. Okay, second topic solution of first order differential equation. Okay, and third topic solution of higher order differential equation with a constant coefficient. Third topic solution of higher order differential equation with a constant coefficient. And what about fourth one? So topic கொஞ்சம் என்னன்னு ரிவைஸ் பண்ணிக்கங்க. சம் சால்வ் பண்றதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது. So topic wise and fourth பாத்தீங்கன்னா method of variation of parameter, but mostly அதுல sum கேட்டது இல்ல. And fifth one பாத்தீங்கன்னா Cauchy's and Euler differential equation. So அந்த initial value boundary value, so அது வந்து higher orderலயே கவர் ஆயிரும். Fifth and sixth one partial differential equation. So totally we have a 6th topic. So first வந்து basics of differential equation, order and degree of differential equation, அது first topic. And the second topic solution of first order differential equation. For that we have a 4 method, like a variable separable form, linear differential equation, and a homogeneous function. So like that we have a 4 method. Just one minute. Hello. Sir. இப்ப நான் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன் மேம், முடிச்சிட்டு கூப்பிடுங்க. So first order differential equation. So third topic higher order differential equation, and the fourth method of variation of parameter, and the fifth one Cauchy's and Euler differential equation in the initial and boundary value problems. அது அந்த இதுதான் ஒரு initial condition இல்ல final condition replace பண்ற மாதிரி இருக்கும். Then partial differential equation, இதுதான் syllabus. So இது ரொம்ப ஈஸியாவும் இருக்கும். So compared to calculus, so ரொம்ப ஈஸியான டாபிக் தான். Okay, yes. Okay, so topic சொல்லியாச்சு. நாம டாபிக் ஃபார்முலா ரிவைஸ் பண்ணலாம்னு இருக்கேன், பட் சம்மோட ரிவைஸ் பண்ணிக்கலாம், தனியா ரிவைஸ் பண்ணிட்டு இருக்க வேண்டாம். Student answer, just read this question. ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சார் கொஞ்சம் ஃபாஸ்டா போறீங்க, கொஞ்சம் ஸ்லோவா போக சொன்னாங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணாங்க. நோ ப்ராப்ளம். ஸோ ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன ஆன்சர் ஸ்டூடெண்ட்? ஏ. ஆப்ஷன்? ஆப்ஷன் ஏ. 1 minute I will check with option A sir. ஆப்ஷன் ஏ செக் பண்ணிக்கலாம். Yes. Yes, first one, first option, linear or non-linear? Non-linear sir. First one non-linear, reason? So in the extra வெறும் இங்க y-ங்கற term இருக்கு, because of that non-linear differential equation. Okay, so because of this y term, ஏன்னா y into dy by dx அந்த கான்செப்ட் வந்து non-linear result வரும். That's why first one is non-linear.
And the second one, linear or non-linear? Second one, d cube y by dx cube. Inga y irukku. So whether linear or non-linear? Linear, sir. Yes, linear. But so we can say linear differential equation LDE. But what is constant coefficient in irukla? Adha enna meaning? What is the meaning of constant coefficient? What is the meaning? Yes, inga constant da irukum. So here see A1 constant, A2 constant, that is called as a constant coefficient. So linear differential, this is higher order linear differential equation. What is order of this? Third order. So highest derivative is called as a third order. This is higher order or third order differential equation with a constant coefficient. Okay. Yes. See R, is it linear or non-linear? Or linear, sir. So linear or non-linear? Linear. ஏன்னா இங்க ஃப்ரண்ட்ல x square அந்த டேர்ம் எல்லாம் இருக்கலாம், பட் y டேர்ம் தான் இருக்க கூடாது. So linear, is it homogeneous or non-homogeneous? Is it homogeneous or non-homogeneous? Homogeneous. Yes, why homogeneous? So yesterday பார்த்தோம்ல மேட்ரிக்ஸ்ல ax equal to 0, is it homogeneous system or non-homogeneous system? Homogeneous system. Yes, this is homogeneous system. Okay, homogeneous system. அதே மாதிரி differential equation இங்க 0 இருக்கறனால we can say as a homo. Okay, so அந்த இங்க ஆப்ஷன் ஒன்னும் பிரச்சனை இல்ல. Yes, option என்னது? A. Okay. Sir, second one non-linear equation, sir. Second one la இல்லங்க, அது linear தான். How? நீங்க எதனால சொல்றீங்கன்னு சொல்லுங்க, அது என்னன்னு டிஸ்கஸ் பண்ணலாம். செகண்ட் வந்து லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் தான். சார் லீனியர்னா d cube அதுக்கப்புறம் d square plus அதுக்கப்புறம் d அதுக்கப்புறம் y அந்த மாதிரி வராது. அது மிஸ் ஆனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. எல்லா டேர்மும் இருக்குங்கிறது இல்ல, மிஸ் ஆனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேவா? சோ இதுக்கு ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். ஆப்ஷன் ஏ கரெக்ட். அதே மாதிரி நீங்க டெக்னிக்கல் ஆர் மேக்ஸ்ல ஏதாச்சும் ஒரு கன்ஃபியூஷன் வருது, பிட்வீன் டிஃபரெண்ட் நோட்ஸ்ல டிஃபரெண்ட் கன்ஃபியூஷன் வருதுன்னா நீங்க கேட் கொஸ்டின்கான சொல்யூஷன்ஸ் எடுத்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா சரியாயிரும். சோ இது ஆப்ஷன் ஏ கரெக்ட். சோ இந்த மாதிரி இந்த கான்செப்ட் கண்டிப்பா கேட்க சான்சஸ் இருக்கு. ஆர் see the next question. இது ரொம்ப டைரக்ட் தான். What is the answer? This is order and degree of differential equation. Yes, what is answer for second one? Order 2 degree 2. Order 2 Degree 2. Sir, Degree? option C. Option second C. order? Yes, option C correct. So highest derivative is called as a order. Highest derivative is called as a order. So அப்ப இது வந்து first order derivative. dy by dxங்கிறது first order derivative, but d square y by dx square is the second order derivative. That highest derivative is called as a order. So அப்ப so we can say second order. But degreeங்கிறது அந்த highest derivative ஓட power is called degree of differential equation. The power of highest derivative is called degree of differential equation. So second order, second degree. So option C correct. For this problem, option C correct. Second order and second degree, option C correct one. Yes, now this problem. So again the order and degree of differential equation we need to find. Option D. Option D, sir. Option D. D. Sir, option A, sir. Option A, sir. D or A1? Yes, sir. Order 2 order 3 degree 2, sir. Yes, let me check. See, which one? இது பார்த்ததுமே சொல்லலாம். ஆர்டர் சொல்றப்ப ஈக்குவேஷன் பார்த்ததுமே சொல்லிடலாம். So this is third order derivative. இது first order derivative. So அப்ப order 3. Okay, order 3. So this correct. Now we have to find degree. But powerல 1 இருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது. Because of we have to convert into algebraic form. Like so we have actually this is d cube y by dx cube, which is equal to minus 4 dy by dx
whole cube plus y square whole power 1/2. So like that we can rewrite. Okay. Because of square root we can write as a power 1/2. So power 1/2 we cannot find a degree directly. We have to convert into algebraic form. So how will you convert into algebraic form? Just make a square on both sides. So here take a square and here make a square. So here also make a square. So up 2 get cancelled. So here make a square. That is number not issue. So now what is order? 3. Order So what 3. is the degree? 2. Degree So which 2. option is correct? Option A. Option A correct. Okay. So when you find a degree and the differential equation should be in algebraic form. Okay. Differential equation should be in algebraic form. So like that we can find order and degree. Yes, this question. Okay, this question. Oh, sorry. Okay. Actually, for first order, first degree, we have a first form variable separable form. For first order, first degree, we have a variable separable form. For first order, first degree, we have a variable separable form. Okay. So variable separable or variable separation. The என்ன formula இருக்கும்? See, f of x dx ஒரு side, f of y dy வந்து right side. இது left right எப்படியான இருக்கலாம்? f of x dx one side, f of y dy வந்து another side. இதுதான் variable separable form. இந்த ஃபார்முக்கு how will you find solution? So integrate on both side. So integrate on both side. Finally, you have to put integration constant. So this is solution for variable separable form. அப்ப x எல்லாம் ஒரு side dx, y எல்லாம் ஒரு side dy. So அந்த மாதிரி rearrange பண்ணோம். Then integrate on both side. Then we can find the solution of a differential equation. That is called variable separable form. And the second one, LDE. The last time TRB la கேட்டிருந்தாங்க LDE, linear differential equation form. That is form dy by dx plus py is equal to q. This is linear differential equation. This is important. So இது நிறைய டைம் கேட்டிருக்காங்க. Linear differential equation form dy by dx plus py equal to q. Here what is p? So p q should be function of x only. P and q should be function of x only. P and q should be function of x only. So how will you find solution of this? This is the LDE form. How will you find solution of this? So q into integrating First factor. integrating factor. What is integrating factor? E power integral p dx. dx. Okay. Now solution ku formula y into integrating factor is equal to integral q into integrating factor dx plus constant. So இதுல இன்னொரு ஃபார்ம் இருக்கு, like dx by dy plus px is equal to q. This is another form. So here p and q function of x only. So இந்த formula revise பண்ணிக்கங்க. So p and q function of x only. So find integrating factor. What is formula? So here p and q function of y only. How will you find integrating factor? P dy. Then how will you write solution? X into integrating factor equal to integral q into integrating factor dy plus c. This is solution. So in linear differential equation we have two different form. So this is first form. அதுக்கான solution this one. So this is solution and this is second form. So அதுக்கான solution இது ரொம்ப important. So ஏற்கனவே சொன்னதுதான், இங்க அட்டெண்ட் பண்றதுல யாருக்காச்சும் இந்த क्वेश्चन கண்டிப்பா வரும், யார் வேணாலும் இருக்கலாம். ஏன் இதை சொல்றேன்னா, நீங்க சப்போஸ் இது நீங்க இது வரைக்கும் படிக்கல, இந்த ஃபார்முலா விட்டுட்டீங்க அப்படின்னு ஒரு இருந்துச்சுன்னா இன்னைக்கு கண்டிப்பா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா மேக்ஸ்ல இம்பார்ட்டன்ட். இது 1 மார்க்ல இல்ல 2 மார்க்ல கேட்கலாம். ஸோ இங்க யாருக்காச்சும் ஒருத்தருக்கு வரலாம். அதே மாதிரி நாம பாக்குற கொஸ்டின்ஸ் எல்லாம் ஜெனரலா எல்லாரும் 120 மார்க்ஸ்க்கு ஸ்கோர் பண்ற கொஸ்டின்ஸ் தான். ஓகேவா? So third வந்து homogeneous differential equation and fourth one is exact differential equation. So அதுவும் பின்னாடி பார்க்கலாம். So now, so this we have to solve by using variable separable form. Okay, we have to solve this by using variable separable form. Because of first order, first degree, we have to solve by variable separable form.
Yes, any idea? ஏதாச்சும் ஒண்ணு நான் ரேண்டமா சால்வ் பண்றேன், இல்லைன்னா you can take yes. So yes. So how will you rewrite? Y dy is equal to minus x dx. Y dy, correct no? Option A sir. A wrong. Okay, solve பண்ணா best. Yes, sixth question. Option A correct. Yes, yes எடுத்திருக்கோம். Y dy minus x dx. Now integral here and also integrate here. What is integration of y? Y square by 2 is equal to minus what is integration of x? X square by 2 plus constant, or we can write x square plus y square by 2, or 2 into constant, we can write another constant. This is equation of what? Student, இது எதோட equation? Circle or straight line or hyperbola? Circle, sir. Circle. Okay, அப்ப s க்கு 1. So s க்கு 1. So இதுவும் கரெக்ட்டா இருக்கலாம், இதுவும் கரெக்ட்டா இருக்கலாம். s க்கு 1. Okay. அப்ப q க்கு கண்டிப்பா 3 தான். நீங்க q சால்வ் பண்ண வேண்டிய அவசியமே இல்ல. So ஏனா s 1ங்கறப்ப q வந்து 3 தான். அதனால தான் q வந்து 3 தான். அப்ப s க்கு 1 and q க்கு 3. வேற நீங்க எதை எடுத்துக்கலாம்? r கூட எடுத்துக்கலாம். You take r. So how will you write r? Y dy equal to x dx. Now integrate on both side. So இது கொஞ்சம் நீங்க steps y square by 2 minus x square by 2 which is equal to constant. So y square minus x square equal to some constant c dash. அப்ப இது ஏதாவது equation இங்க minus இருக்கறனால hyperbola. Yes, hyperbola. So அப்ப which option is correct for r? A option, sir. For r க்கு 3 correct. Okay, r க்கு 3. So option A correct one. So this is variable separable form. இதுவும் கொஞ்சம் example important தான். So syllabusல first order differential equation 4 different forms இருக்கு. First variable separable form, second linear differential equation form, third homogeneous differential equation, and fourth one exact differential equation. So அந்த நாலு ஃபார்ம், அதுக்கான ஃபார்முலா and அதுக்கான சொல்யூஷன். So அது நீங்க ஏற்கனவே கிளாஸ் படிச்சிருப்பீங்க, நோட்ஸ்ல பார்த்திருப்பீங்க. பட் அதை மறுபடியும் ரீகலெக்ட் பண்ணிக்கங்க. கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு क्वेश्चंस வரும். Yes, this is formula. Yes, now this one. Student, try this one problem. இதுக்கு ஆன்சர் பார்த்துட்டீங்களா? Sir, option D. Yes, D. என்ன மெத்தட் யூஸ் பண்ணீங்க? Variable separable தான் sir. Okay, variable separable. Yes, எல்லாரும் ஆன்சர் வருதான்னு செக் பண்ணுங்க. Variable separable form தான். Option D. Yes, okay. So variable separable form. ஏன்னா இது this is not higher order differential equation. So you have to try by variable separable form. So how will you write this? Dy by 1 plus y square is equal to x into dx. So now this is variable separable form. So now integrate on both sides. What is integration of 1 by 1 plus y square? Tan inverse of y. Yes, tan inverse of y is equal to x square by 2 plus constant. So what is the value of y? Tan of x square by 2 plus constant. So option very simple. Option D correct. Yes, next problem. Student, what is the answer? So இந்த ஃபார்முலா இருக்கும்ல, இந்த இது a into u xx plus b into partial differentiation u xx na dou square u by dou x square அது சொல்றேன், plus c into Sir, u option C. y plus some constant equal to 0.
சோ இந்த ஃபார்முலா சொல்லுங்க, ரிவைஸ் பண்ணிக்கலாம். b square இந்த minus formula. 4ac greater than 0. இது கரெக்டா? ஆக்சுவலா நம்ம b square minus 4ac கூட எதுன்னு மறந்துடுவோம். அதான் மைனஸ் b plus or minus square root of b square minus 4ac divided by 2a. இந்த ஃபார்முலா ரொம்ப சிம்பிள். டு சால்வ் த பாலினாமியல் ஈக்குவேஷன் ஆர் டு சால்வ் த அல்ஜிப்ரிக் பாலினாமியல் ஈக்குவேஷனுக்கு இது யூஸ் பண்ணுவோம். இந்த b square minus 4ac டேர்ம் எடுத்துக்கணும். இது கரெக்டா? abc எழுதி இருக்கிறது கரெக்டா ஸ்டூடண்ட்? கரெக்ட் சார். ஓகே, ஏங்கிறது ஃபர்ஸ்ட், அப்ப uxx, அப்புறம் uxy போயிட்டு அப்புறம் uyy போங்க. அந்த ஆர்டர் கொஞ்சம் பாத்துங்க. நிறைய பேர் ஸ்டூடெண்ட் auxx buyy பிளஸ் cu அந்த மாதிரி நான் வச்சிருப்பாங்க. பட் இந்த ஈக்குவேஷன் தான் கரெக்ட். ஓகே, சோ இந்த ஈக்குவேஷன் தான் கரெக்ட். அப்ப b ஸ்கொயர் மைனஸ் 4ac ஃபைண்ட் அவுட் பண்ணோம். சோ b ஸ்கொயர் மைனஸ் 4ac கிரேட்டர் தேன் 0னா என்ன வரும்? சோ b ஸ்கொயர் மைனஸ் 4ac equal to 0, then b square minus 4ac less than 0. இந்த 3 cases ரொம்ப important. இது நிறைய பேர் மறந்துருப்பீங்க, எனக்கே கொஞ்சம் மறந்த மாதிரி இருக்கு. சார் ஃபர்ஸ்ட் ஹைப்பர்போலா, பாரபோலா, எலிப்ஸ். எப்படி நான் வச்சிருக்கீங்க? கிரேட்டர் தென் 0னா ஹைப்பர்போலா சார். அந்த ஹைங்கிற லெட்டர் நான் வச்சுக்கணும். ஓகேவா? ஏன்னா ஹைப்பர்போலா h இருக்குல்ல, hனா என்னது? ஹை தானே. அதனால இங்க இது ஹையா இருக்கறனால ஹைப்பர்போலா அப்படி மனப்பாடம் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஈக்குவல் டு 0 என்ன வரும்? பாரபோலா. பாரபோலா சார். ஓகே, பாரபோலிக். லெஸ் தென் 0னா எலிப்ஸ். எஸ், இந்த இது மட்டும் நான் வச்சிருங்க. ஹைன்னு இருக்கறனால இது ஹையா இருக்கறனால ஹைப்பர்போலா. வேற ஏதாச்சும் ஆன்சர்? how will you say parabola, how will you say ellipse? நான் ஷார்ட்கட் கேக்குறேன். ஷார்ட்கட் யாராச்சும் சொல்லுங்களேன். ஷார்ட்கட்னா என்ன சொல்றதுன்னு, எப்படி மனப்பாடம் பண்றீங்கன்னு கேக்குறேன். கான்செப்ட் எல்லாம் கேட்கல சார். இப்ப சொன்னீங்களே அதான் சார். ஹை. ஓகே, ஹைக்கு ஓகே, h அதனால ஹை. அப்புறம் சார் ஈக்குவல் லைன் should be parabola அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்ல சார்? அப்படி கூட நான் வச்சுக்கலாம். இல்லைன்னா நான் இப்படி நான் வச்சிருக்கேன். ரெண்டு லைன் இங்க வந்து parallel இருக்குல்ல சார்? எதன் ரெண்டு லைன் parallel இருக்குல்ல சார்? சோ அதுவும் ஓகே. இல்ல நான் வச்சிருக்கேன் எப்படின்னா, இப்படி சிம்பிள் போடுவோம்ல, அத நான் வந்து இப்படிதானே ஈன்னு நான் வச்சுக்கிட்டு ஈன்னு நான் வச்சுக்கிட்டேன். இதை தானே வந்து ஈன்னு சொல்லுவோம். இதை ஈன்னு சொல்ல மாட்டோம், இதை ஈன்னு சொல்ல மாட்டோம். இந்த இது வந்து கொஞ்சம் ஈக்கு சிமிலரா இருக்கும். சோ இந்த மாதிரி ஷார்ட்கட் கொஞ்சம் எக்ஸாமுக்கு தேவைப்படும் கண்டிப்பா. சோ எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்காரு, இந்த மாதிரி ஷார்ட்கட்டே நல்லா படிச்சு ஒரு டாப் மார்க் ஸ்கோர் பண்ணிருக்காரு டிஆர்பில. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர். அது அவர் பார்த்தா நானே நிறைய ஷார்ட்கட் கத்துக்கிட்டேன், இப்படிதான் படிக்கணும் அப்படின்ட்டு. ஏன்னா நாங்க கேட் எக்ஸாம் ட்ரைனர்னால இந்த மாதிரி ஷார்ட்கட் எல்லாம் பண்ணதில்ல. பட் ஷார்ட்கட் மட்டும் நான் வச்சு ஒருத்தர் டாப் மார்க் ஸ்கோர் பண்ணிருக்காரு. ஸோ அதுக்காக சொன்னேன். இந்த லெஸ் இருக்குல்ல, அது வந்து ஈன்னு நினைச்சுக்கலாம். இப்போ ஓகே வாங்க. அப்ப ஹெச் கிரேட்டர், இந்த இது வந்து ஹைன்னு இருக்கிற சிம்பல், அதனால ஹைப்பர்போலா. இந்த லெஸ்ன்னு இருக்கிறது அதை வந்து ஈன்னு எடுத்துக்கலாம், அதனால எலிப்ஸ். அப்புறம் ஈக்குவல்ட்டுன்னு வந்தா பாரபோலா. ஸோ அதை செக் பண்ணிக்கலாம். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க இல்லைன்னா இது ஸ்டூடெண்ட் நிறைய பேர் என்ன பண்ணிடுவாங்கன்னா மாத்தி எழுதிடுவாங்க. அதுக்கு இப்படி நான் வச்சுக்கலாம். ஏன்னா எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ஒய் பிளஸ் ஒய் ஸ்கொயர் இந்த மாதிரி தான் எழுதுவோம். ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா, இல்லைன்னா எக்ஸ் பிளஸ் ஒய் ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா. வாட் இஸ் த ஃபார்முலா ஃபார் எக்ஸ் பிளஸ் ஒய் ஹோல் ஸ்கொயர்? எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் இந்த மாதிரி தான் எழுதுவோம், எக்ஸ் ஒய் பிளஸ் ஒய் ஸ்கொயர். அந்த ஆர்டர் ஆக்சுவலா 2x வரும், அது ஒன்றும் பிரச்சனை, கான்ஸ்டன்ட்காக. இங்க இது வரும், இந்த இது வரும், இங்க இது வரும், அதுக்காக சொன்னேன். நவ் யூ கம்பேர் வித் கொஸ்டின். இங்க f க்கு பதிலா u இருக்கு. சோ வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் a? சோ ஃபார்முலா இந்த ஈக்குவேஷன் கம்பேர் வித் கொஸ்டின். வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் a? 1. yes, a ஓட வேல்யூ 1. yes, a ஓட வேல்யூ 1. so now what is answer? ஆப்ஷன் சி சார். ஆப்ஷன் சி. a ஓட வேல்யூ 1. வேற என்ன கிடைக்குதுங்க? ஈக்குவேஷன் கரெக்ட் ஆன் ஸ்டூடண்ட்? Sir, option A. Sir, parabola. Less than 0, elliptic. சார் இது பிசி ரெண்டுமே ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாதுல்ல சார்? ஆமா. 0 parabola தான் சார். ஏ சார் ஆப்ஷன்.
எஸ் பேரபோலா தான் கரெக்ட் ஆன்சர். நான் செக் பண்ணிக்கிறேன். பட் இது ஆக்சுவலா இது கஷ்டமானது இருக்கு. இப்போ நான் கொஸ்டின் கூட இப்போதான் ப்ரிப்பேர் பண்ணேன். எதாவது கஷ்டமா ஃபீல் ஆகுதோ அந்த கொஸ்டின் தான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு மாடலையும் ஒவ்வொரு கொஸ்டின்ஸ். நான் ஆன்சர் செக் பண்ணிக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ எதுக்காகனா இப்போ இந்த டாபிக் எல்லாம் வந்து நீங்க மறுபடியும் இன்னொரு ரிவைஸ் பண்ணிக்கணும். நீங்களும் தான் நாங்களும் தான். ஏன்னா இது புதுசா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இது படிச்சிருக்க மாட்டாங்க. பட் இது இம்பார்ட்டன்ட் தான். எஸ் ஆப்ஷன் ஏ கரெக்ட். ஏன்னா இப்ப வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் ஏ தான் இங்க ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஏவோட வேல்யூ 1 and what is the value of b? 0. What is the value of c? 0. Therefore what is b square minus 4ac? What is b square minus 4ac? 0. So 0 na enna answer? Parabola. Okay, 0 na parabola. Therefore option A correct. இந்த ஃபார்முலா மறந்துடாதீங்க ஸ்டூடெண்ட். இந்த ஃபார்முலா மறந்துடாதீங்க. நீங்க இதுவும் இம்பார்ட்டன்ட். இந்த லைன் இம்பார்ட்டன்ட், இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ யாருக்காச்சும் ஒரு கொஸ்டின் இது கண்டிப்பா வரும். ஸோ அப்ப கண்டிப்பா ஆன்சர் எழுதிடலாம். ஸோ இந்த ஷார்ட்கட் பண்ணதாதீங்க. இது ஹையா இருக்கறனால ஹைப்பர்போலா, இங்க இந்த லெஸ் போறனால அது இ மாதிரியே இருக்கும். அதனால எலிப்ஸ் ஈக்குவல் டுனா பாராபோலா. அதுவும் கொஞ்சம் நீங்க கொஞ்சம் கரெக்டா ஞாபகம் வச்சுக்கணும். நீங்க உடனே இதுக்கு சர்க்கிள்னு கூட ஒரு ஆப்ஷன் இருக்கும். அப்ப சர்க்கிள்ன்ட்டு எங்க ஆப்ஷன்ல சர்க்கிள் இருக்கு, டக்குன்னு சர்க்கிள் கூட செலக்ட் பண்ணிடுவீங்க. பட் அது பாராபோலாவுக்கும் ஒரு ஷார்ட்கட் மெத்தட் நான் வச்சுங்களேன். So option A தான் correct. Doubt if you have any doubt கேட்கலாம். ஸோ இதுல சம் எல்லாம் மறந்து போன மாதிரி இருக்கு, இல்ல ஆன்சர் பண்ண முடியல, அதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது. இதே சம் அப்படியெல்லாம் அவங்க எக்ஸாம் கேட்க போறது இல்ல. டாபிக் வைஸ் நீங்க ரிவைஸ் பண்ணிக்கணும். அதுக்காக தான் இந்த மெத்தட், இந்த கிளாஸ். எஸ், திஸ் இஸ் எக்ஸாக்ட் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். ஸோ when will we say this equation is exact? Student, when will we say this equation is exact? Option C. Option C. Yes, formula. So இங்க n இருக்கா, அப்ப dou n by dou x is equal to dou m by dou y. So in this equation satisfied ana, then this differential equation is called as exact differential equation. So அப்ப option correct ஆ பார்க்கணும். dou n by dou இங்க dy இருக்கா, dou x. அப்ப இது correct. Option C correct. Suppose இப்ப இது exact ன்னு சொல்லியாச்சு. Now how will we find solution? Integral m dx. Very good. Integral and the m oda value dx plus integral n dy equal to constant. But inga enna eludano? Without x terms. Term without x or y? Without x term. X term illadha eludano. Okay. இந்த solution யாருக்காச்சும் மறந்துச்சுனா மைண்ட்ல கொஞ்சம் வெச்சுக்குங்க. So integral m dx plus integral n dy. But on the n la suppose இப்ப இந்த n-ங்கற இடத்துல you have a n equal to x square y plus sin x plus cos y ன்னு இருக்கு இந்த n-ங்கற இடத்துல. அப்ப இங்க என்ன what will you substitute இந்த n-ங்கற இடத்துல? இங்க cos y. cos y மட்டும். Okay, the term without x. இங்க x term இருக்கு, no need to take. இங்க x இருக்கு, don't take. So we can substitute cos y. Yes, இது compulsory solving differential equation. Higher order differential equation, very important. Solution y இருந்தா CF plus PI complementary factor particular integral ரொம்ப ஈஸியான டாபிக். ஸோ கண்டிப்பா கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. பட் இங்க ரைட் சைடு 0 இருக்கு. ஸோ ஆக்சுவலி இந்த ஃபங்க்ஷன் மேபி எக்ஸ்போனென்ஷியல் ஆர் மேபி சைனசாய்டல் or maybe sinusoidal, sin or cos, maybe a polynomial. இல்லைனா இது மிக்ஸ் ஆயிருக்கலாம். ஸோ இந்த 5 கேசஸ் இல்லைனா எக்ஸ்போனென்ஷியல் இன்டூ சைனசாய்டல், எக்ஸ்போனென்ஷியல் இன்டூ பாலினாமியல், இல்லைனா சைனசாய்டல் இன்டூ பாலினாமியல். இந்த 5 கேசஸ்க்கு பிஐ எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கிற ஸ்டெப்ஸ் பார்த்துக்குங்க. ஸோ வேணா இ பவர் ஏஎக்ஸ் இருந்துச்சுன்னா என்ன வரும்? எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து இ பவர் ஏஎக்ஸ் ஆர் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு சைன் ஏஎக்ஸ் or f of x equal to x power n or f of x equal to e power ax into sin bx or f of x equal to cos ax into
x பவர் n. ஸோ இந்த 5 மாடல்ஸ் இருக்கு. ஸோ இது கண்டிப்பா கேட்பாங்க. பட் இங்க வந்து pi வந்து 0ன்னு சொல்லிடலாம். பர்டிகுலர் இன்டெகிரல் 0 பிகாஸ் ஆஃப் f of x 0 சாரி f of t. எனக்கு tங்கிறது தான் வேரியபிள். t is a independent variable. f of t 0. So pi 0. But e power ax க்கு what is the replacement for d? Just a revision. Yes, d replaced as a. For sin ax, what is replacement? D square equal to minus k sir. Minus a square. But x of இந்ததுக்கு என்னது? f of x by f of d ன்னு எழுதுவோம். அப்ப x power n by f of d. இந்த f of d அப்படியே நியூமரேட்டர் கொண்டு போயிட்டு f of d inverse then expand and solve it. ஓகே வாங்க. இந்த e power ax sin bx இருந்தா என்ன பண்ணோம்? இந்த e power ax க்கு d replaced as d plus a. அப்ப d plus a இந்த இத தனியா எடுத்தலாம். அந்த sin bx க்கு என்ன replacement? d square replaced as minus b square. பட் இங்க cos ax x power n அப்படி இருந்துச்சுன்னா என்ன பண்ணலாம்னா we can write a real part of e power iax x power n. இதுதான் ஈஸியா இருக்கும். பட் இது ரொம்ப பெரிய சம். இதெல்லாம் கேட்டதே இல்ல TRB ல. பட் ஜஸ்ட் ஃபார்முலா மட்டும் நோட் பண்ணீங்க. real part of e power because of e power iax. How will you write e power iax? previous மாடலுக்கு கன்வர்ட் பண்ணியாச்சு. சோ அந்த இதுதான் இந்த 5 மாடல்ஸ் தான். Okay. Yes, now we can solve this problem. So we have to find only CF. Student, which option? எல்லாமே சால்வ் பண்ணுங்க. வீடியோ மட்டும் பாத்தீங்கன்னா கஷ்டமா தான் இருக்கும். ஆப்ஷன் ஏவா சார்? ஆப்ஷன் ஏ. The problem number எஸ் ஏ நினைக்கிறேன். ஓகே, இல்ல டக்குன்னு சால்வ் பண்ணிடலாம். ஸோ மேக்ஸ்ல சால்வ் பண்றீங்க அப்படின்னா எல்லா ஸ்டெப்ஸ் எழுதி சால்வ் பண்ணி தான் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா எழுதி சால்வ் பண்ணலாம், தப்பு கிடையாது. ஏன்னா மேக்ஸ்ல அவுட் ஆஃப் 20 கண்டிப்பா ஒரு 15, 17 அந்த மாதிரி ஸ்கோர் பண்ணலாம். நிறைய ஸ்டூடெண்ட் நான் நோட் பண்றேன்ல, அவங்க எல்லா ஸ்டெப்ஸ் எழுதி தான் சால்வ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அப்படியே எழுதிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ ஹியர் m ஸ்கொயர் பிளஸ் 2m பிளஸ் 1, அப்ப m பிளஸ் 1 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0 வரும் ஆக்சிலரி ஈக்குவேஷன். அப்ப m minus 1 minus 1. So how will you write solution y? a plus bt then e power minus t. இதான் சொல்யூஷன். a plus bt e power minus t. So now y of 0 1. So y of 0 is equal to 1 equal to, so t replaced as 0, what will you get? a e power minus 0. So what is the value of a? 1. The next y dash. So y dash of t. So y dash of t means what? Minus a e power minus t. இதை differentiate பண்றப்ப apply UE method. Plus b e power minus t minus b minus bt e power minus t. Correct? Yes, now y dash of 0. What is y dash of 0? They given minus 2. So minus a plus b. Okay. So now a value 1. So minus 2 equal to minus 1 plus b. So what is the value of b? So what is the value of b? Minus 1. So a value 1, b value minus 1. Substitute here. A value 1, b value minus 1. So a value, so 1 minus t e power minus t. Which option is correct? Option A. So in the solving differential equation, very very important. கண்டிப்பா உங்க எக்ஸாம்ல இல்லாத क्वेश्चंसே கிடையாது. So அந்த 5 மாடல்ஸ் மட்டும் you have to remember. அந்த PI find out பண்றது. அதே மாதிரி CF இந்த இதை ரிமெம்பர் பண்ணீங்க. இப்ப 1 2 3 மூணுமே டிஃபரெண்டா இருந்தா என்ன ஆன்சர்? இல்ல 2 2 3 ஒரு தேர்ட் ஆர்டர் இப்ப என்ன ஆன்சர்? அதே மாதிரி 2 2 2 வந்தா என்ன ஆன்சர்? அதே மாதிரி ஆல்பா பிளஸ் ஆர் மைனஸ் ஜே பீட்டான்னு வந்தா என்ன ஆன்சர்? இதே வெறும் பிளஸ் ஆர் மைனஸ் ஜே பீட்டா வரும், நிறைய எக்ஸாம்ல வந்திருக்கு, அதுக்கு என்ன ஆன்சர்? இதே ஆல்பா பிளஸ் ஆர் மைனஸ் ஜே பீட்டா அகைன் ஆல்பா பிளஸ் ஆர் மைனஸ் ஜே பீட்டா ரிப்பீட் ஆகுது, காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட் போல்ஸ் ரிப்பீட்டட், அதுக்கு என்ன ஆன்சர்? சோ அது பாருங்க. ஃபர்ஸ்ட்க்கு என்ன ஆன்சர் வரும்? CF கொஞ்சம் ஃபாஸ்டா யாராச்சும் சொல்றீங்களா? ரிவிஷன் தானே, ஃபார்மல் ரிவிஷன் தானே. a e power 1 2 3 இருக்கு, அது எக்ஸா ஒய்யா அதை கரெக்டா பாத்துக்கணும். இந்த கீழே இருக்கிறதா இண்டிபெண்டன்ட் வேரியபிள். அப்ப t ல என்ன சொல்லுங்க பார்க்கலாம்? a e power t plus
B b e power 2t plus c e power 3t. இதே சப்போஸ் இங்க t க்கு பதிலா இங்க ஏதாச்சும் ஒரு உங்களை கன்ஃபியூஸ் பண்றதுக்காக x ஏ கொடுத்திருக்காங்கன்னு வெச்சுங்க. அப்ப செகண்டுக்கு சொல்யூஷன் என்ன வரும்? ax plus b into e power 2x. Okay, a plus bx or ax plus b into e power 2x plus c e power 4x. இப்ப மூணுமே சேமா இருந்தா என்ன வரும்? ax square plus bx plus c into e power 2x. Very good. So e power 2x. Suppose complex roots என்ன வரும்? e power alpha x a cos beta x plus b sin beta x. So இந்த கிளாஸ் முடிச்சிட்டு இந்த CF எழுதுற கான்செப்ட் அதே மாதிரி FIAவில் 5 மாடல் சொல்லிருப்பேன். சப்போஸ் யாராச்சும் மறந்த மாதிரி ஃபீல் இருந்துச்சுன்னா கண்டிப்பா ரிவைஸ் பண்ணிக்கங்க. கன்ஃபார்மா இதை தெரிஞ்சே ஆகணும். கண்டிப்பா எக்ஸாம்ல கேட்பாங்க. சோ ஆப்ஷன் ஏ கரெக்ட். எஸ், இந்த சம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா டிஆர்பில போன முறை ட்ரிபிள்இக்கும் கேட்டிருந்தாங்க, இசிக்கும் கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி சம் தான் கேட்டிருந்தாங்க. அந்த இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த காட்சிஸ் அண்ட் யூலர் அந்த ஃபார்முலா லெக்ரான்ஜிஸ் இதுல இருக்கு. லெக்ரான்ஜிஸ் சிலபஸ்ல இல்ல, சாரி லிஜாண்டர்ஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் சிலபஸ்ல இல்ல, பட் இந்த இது சிலபஸ்ல இருக்கு. சோ இதுல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பாத்தீங்கன்னா x equal to e power t ரீப்ளேஸ் பண்ணோம் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அப்ப வாட் இஸ் தி வேல்யூ ஆஃப் ln x? t. Yes, ln x equal to t. ln x equal to t. நெக்ஸ்ட் ஆக்சுவலா இந்த ரீப்ளேஸ்மென்ட் பாருங்க. x into இதெல்லாம் கொஞ்சம் மனப்பாடம் பண்ற ஃபார்முலா. x into d by dx என்ன ரீப்ளேஸ் பண்ணலாம்? d into y sir. d தான், இங்க y நான் எடுக்கல. ஓகே வாங்க. நெக்ஸ்ட் x square into d square by dx square. How will you replace? d into d minus 1. Very good. d into d minus 1. Then x cube d cube by dx cube. How will you replace? d into d minus 1 into d minus 2. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் x equal to e power t and ln x. Okay, x equal to e power t and ln x equal to t. இதுவும் இம்பார்ட்டன்ட். சோ இதுவும் இம்பார்ட்டன்ட். இந்த அதே மாதிரி இங்க d என்னன்னு கண்டிப்பா பாத்துக்கணும். வாட் இஸ் d? யூசுவலா இதுக்கு முன்னாடி பார்த்ததுல d ல வந்து d by dx ன்னு போட்டிருப்போம். இங்க ஆக்சுவலா dங்கிறது என்னது? d by dt. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆக்சுவலா டிரைவ் பண்ணி வரணும். நான் ஃபார்முலாவா இதெல்லாம் சொல்லியிருக்கேன். சோ இது இம்பார்ட்டன்ட். x equal to e power t ln x equal to t and d ஓட வேல்யூ d by dt ன்னு ரீப்ளேஸ் பண்ணும். ஆப்ஷன் டி சார். ஆப்ஷன் டி செக் பண்ணலாம். yes, now how will you convert this? d into d minus 1 minus d plus 1. so எல்லாத்துலயுமே காமனா y outside is equal 0. இங்க p ஐ ஃபைண்ட் அவுட் பண்ண தேவையில்லை. so அப்ப d square minus 2d plus 1 into y is equal to 0. இப்ப as usual normal form தான். so what are the two answer for auxiliary equation? m equal to 1,1. so how will you write y? அதாவது cf தான், that is pi 0. அப்ப cf மட்டும் எழுதிக்கலாம். what is that? a plus b. ரெண்டு சேம் ரூட்ஸ் அந்த என்ன வரும்? t போடணும், x போடக்கூடாது. ஏன்னா இங்க x இருக்கு, அதனால x ன்னு போடக்கூடாது. ஏன்னா நம்ம இத கன்வெர்ட் பண்ணிருக்கோம். ஓகே okay, so we converted d by dt plus e power t. okay, yes, is the answer. Now we have to convert in terms of a e power t plus b t e power t. Is the answer in terms of function of t la, but we need answer in terms of function of x. We need answer in terms of function of x. So what is y? A, how will you replace e power t? x plus b. How will you replace t? ln x into how will you replace e power t? x. okay, இது actually x square னு போட்றாதீங்க. so bx ln x ன்னு யூஸ் பண்ணலாம். so ax plus so y is equal to இந்த மாதிரி ரீப்ளேஸ் பண்ணலாம். so அப்ப ஆப்ஷன் d கரெக்ட். so இந்த மாதிரி சம் தான் போன முறை கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலா லாஸ்ட் டைம் நான் டிஆர்பி எழுதுறப்ப மேக்ஸே தொடவே இல்லை, படிக்கவே இல்லை. நான் ஏதோ மேக்ஸ் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கிறேன் அப்படியே போயிட்டேன் எக்ஸாமுக்கு. பட் இந்த இதே மாதிரி ஒரு மாடல் கேட்டிருந்தாங்க. பட் நான் எப்படியாச்சும் ஆன்சர் கொண்டாந்துட்டேன். எப்படின்னு தெரியாம ஆன்சர் கொண்டாந்துட்டேன். ஃபார்முலா தெரியாது, ஒன்றும் தெரியாது. பட் ஏதாச்சும் ஒரு பண்ணி ஆன்சர் லைட்டா கொண்டாந்துருந்தேன். அதனால இப்ப சொன்னேன் அது.
ஸோ அதனால ஏதாச்சும் எங்கேயாச்சும் ஒரு படிச்சிருந்தீங்கன்னா அதை வச்சு கூட நீங்க ஆன்சர் கொண்டாந்துடலாம். எஸ், இதுவும் கொஞ்சம் அதே மாதிரி சம் தான், நீங்க சால்வ் பண்ணுங்க. ஸோ இது மாதிரியும் கேட்பாங்க ஸ்டூடெண்ட். இப்பதான் போட்டேன், சி தான் அது ஆன்சர். ஆப்ஷன்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணுங்க. இங்க x is a dependent variable or independent variable? Dependent variable. x வந்து dependent variable which is depends on t. tங்கிறது independent variable. அது குழப்பிராதீங்க, அதுக்காக தான் சொன்னேன். நம்ம நிறைய y equal to f of x னே எல்லாமே பார்த்திருப்போம். y equal to f of x வச்சு தான் எல்லா டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனும் மேக்ஸிமம் கிளாஸ்ல சால்வ் பண்ணிருக்கோம். திடீர்னு இந்த மாதிரி கொடுத்திருந்தா உங்களுக்கு குழப்ப வேண்டாம். இங்க வந்து ஒண்ணும் இல்ல, x equal to function of t அவ்வளவுதான். எங்கெங்க x போட்டீங்களோ அந்த இடத்துல என்ன வரணும், t வரணும். எங்கெங்க y போட்டீங்களோ அந்த இடத்துல x வரணும். அந்த கன்ஃபியூஷன் மட்டும் பண்ணாம சால்வ் பண்ணீங்கன்னா you will get answer. So இந்த மாதிரி மாடல் கேட்பாங்க, just solve this one student. இட்டுக்கு அந்த ரெண்டு மாஸ்க் எடுத்துக்கோ, எடுத்து வை. மாஸ்க் எடுத்து வைக்கலாமா? உங்க மைக் அன்மியூட் பண்ணுங்க, மத்த ஸ்டூடெண்ட் டிஸ்டர்ப் ஆவாங்களே. ஸோ அதனால தான் நிறைய பேர் யூடியூப்ல கிளாஸ் எடுத்துறாங்க. யூடியூப்னா யாருமே பேச மாட்டாங்க. சரி, ஓகே, சால்வ் பண்ணிட்டீங்களா? ஸோ நான் டக்குன்னு பாருங்க, இது m ஸ்கொயர் மைனஸ் 9 அந்த போறப்ப m ஸ்கொயர் பிளஸ் 9, இதுதான் ஆக்சிலரி ஈக்குவேஷன் 0. வாட் ஆர் த வேல்யூஸ் ஆஃப் m? பிளஸ் ஆர் மைனஸ் 3i. ஓகே, பிளஸ் ஆர் மைனஸ் 3i. ஸோ how will you write cf? cf a e power 0 e power 0x 1 ஆயிரும். a cos 3x ன்னு சொல்லக்கூடாது, என்ன சொல்லணும்? t plus b sin 3t. பட் இங்க pi வந்து 0. so pi 0ங்கறப்ப so what is y கிடையாது, what is answer? so அந்த கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. this is not y. சார் சியா சார். மத்த ஸ்டூடண்ட்ஸ் சொல்லுங்க, எனக்கு தெரியல, ஆன்சர் தெரியல, நான் தேடணும். Option C. Okay. So now we can write x equal to in the answer a cos 3t plus b sin 3t. Now we have to find a and b. For that x of 0. x of 0 is equal to 1. அப்ப இங்க cos 0 வந்து 1, sin 0 0. அப்ப a ன்னு போட்டுக்கலாம். அப்ப a ஓட வேல்யூ 1. Okay. Now we have to find b. அதுக்கு x dx by dt ன்னு சொல்லிருக்காங்க. So differentiate x with respect to t. What is the differentiation of cos? Minus 3a sin 3t plus 3b cos 3t, which is equal to what? At t equal to 0. Yes, at t equal to 0, which is at t equal to 0 and around sin 0 0. Up 3b cos 0, 3b is equal to 1. So what is the value of b? 1/3. So a value 1, b value 1/3. a value 1, b value 1/3. அப்ப ஆப்ஷன் C கரெக்ட். எஸ், இது ஏற்கனவே பார்த்த சம் தானே? ஆமாமா. இந்த டேர்ம் மட்டும் இதுல நான் வச்சுக்கோங்க. 1 டைமென்ஷனல் ஹீட் ஈக்குவேஷன் இருக்கு. நெக்ஸ்ட் 2 டைமென்ஷனல்ல லாப்லாஸ் ஈக்குவேஷன் இருக்கு. so that is uxx plus uyy is equal to 0. நெக்ஸ்ட் வேவ் ஈக்குவேஷன் ஒன்னு இருக்கு. so வேவ் ஈக்குவேஷன் என்ன வரும்? dou square u by dou x square equal to some constant dou square u by dou t square வரும். இது வேவ் ஈக்குவேஷன். இது வந்து லாப்லாசியன் ஈக்குவேஷன். this is called 2 dimensional wave equation. இந்த ஈக்குவேஷன் dou square, இதே dou square u by dou x square equal to dou u by dou t. இது என்ன ஈக்குவேஷன்? ஹீட் ஈக்குவேஷன். 1 dimensional heat equation. இதுவும் நிறைய முறை கேட்டிருக்காங்க TRP ல. இது 2 dimensional லாப்லாஸ் ஈக்குவேஷன். இது 2 dimensional wave equation. இதுல ஒரே ஒரு டிஃபரன்சியேஷன் இருக்குல்ல, தட் இஸ் கால்டு 1 dimensional heat equation. அதுக்காக சொன்னோம். சோ இது என்ன ஆன்சர் ஸ்டூடண்ட்? சோ டக்குனு இல்லைனா இதுல a நீங்க இமேஜின் பண்ணீங்க. வாட் இஸ் a? 1. வாட் இஸ் b? 0. வாட் இஸ் c? 0. so we need b square minus 4ac which is equal to 0. so h வந்தாதான் ஹைப்பர்போலா, less than வந்தா எலிப்ஸ். so இது ஆன்சர் என்னது? p, பாராபோலா. so இது கொஞ்சம் ரிப்பீட் ஆயிடுச்சு கொஸ்டின். ஆப்ஷன் A. நான் இந்த இதுக்காக தான் இந்த கொஸ்டின் எடுத்திருந்தேன்.
So 2-dimensional Laplace equation, 2-dimensional wave equation, and 1-dimensional heat equation. Okay. Yes. So partial differential equation. So la solution of PD la ஒரு 7 models இருக்கு. So அந்த models மட்டும் கொஞ்சம் go through பண்ணிக்கங்க, கேட்க chances இருக்கு. அப்ப இது just ரொம்ப ஈஸி தான். இது என்ன மெத்தட்? இது என்ன பண்ணலாம்? Actually இதோட சொல்யூஷன் என்ன வரும்? A equal to P ன்னு replace பண்ணும் சார். Yes. Dou Z by dou X equal to P ன்னு வரும். So அப்ப what is the value? Z equal to Px plus Qi plus ABங்கிற ஆன்சர், சாரி PQ. இந்த AB க்கு பதிலா PQ டைரக்டா வரும். ஆக்சுவலா இதுல டிஃபரன்ஷியேட் Z with respect to X. அதுதான் என்ன வரும்? A வரும், which is equal to P. இதே டிஃபரன்ஷியேட் Z with respect to Y, which is equal to B, which is equal to Q. அப்ப A replaced as P, B replaced as a Q. அதை யூஸ் பண்ணோம்னா Z equal to will get answer Px plus Qi plus PQ. Okay. So இந்த டாபிக் என்னன்னா what is இது solution of PD கிடையாது. This topic called as a formation of partial differential equation. So formation of partial differential equation by eliminating arbitrary constant. இந்த A B இதெல்லாம் இருக்கிறதால arbitrary constant. அதே மாதிரி by eliminating arbitrary function. So ரெண்டு மெத்தட் இருக்கு. To form the partial differential equation we have a two method. First வந்து eliminating arbitrary constant, next eliminating function. Next solution of PD ல ஒரு 6 மெத்தட் இருக்கு. ஸோ அதை கொஞ்சம் பார்த்துக்குங்க. இல்லை சார் நான் இது வரைக்கும் படிக்கல, பிடிஏ படிக்கல அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, விட்டுட்டிங்கன்னா ஒரு 1 மார்க் தான் மிஸ் ஆகும். அதுக்காக பார்க்கல, நான் படிக்கல, எல்லாம் மறந்து போச்சு, இல்லை ரிவைஸ் பண்ணல, எனக்கு 4 மார்க் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, 1 மார்க் தானே போகும். அது வேற எதுலையாச்சும் கிடைச்சிரும்னு எடுத்துக்கலாம். எஸ், இது சும்மா சிம்பிளான சம் தான். ஸோ mod z plus 1. ஸோ modulus of z plus 1 equal to 1. ஸோ இது எதோட இதுன்னு கேட்டிருப்பாங்க. ஸோ காம்ப்ளெக்ஸ் நம்பர், வெயிட், ஸோ காம்ப்ளெக்ஸ் நம்பர் டாபிக்ஸ் பாருங்க. காம்ப்ளெக்ஸ் வேரியபிள்ஸ் ஃபர்ஸ்ட் அனாலிட்டிக் ஃபங்க்ஷன்ல கம்பல்சரி 1 கொஸ்டின். ஓகே. செகண்ட் காம்ப்ளெக்ஸ் காச்சிஸ் இன்டெகிரல் தியரம், அது செகண்ட் கொஸ்டினா இருக்கலாம் மேக்ஸிமம். தேர்ட் டெய்லர் சீரிஸ் and fourth Lorentz series and fifth residue theorems. ரொம்ப ஈஸியான டாபிக். காம்ப்ளெக்ஸ் வேரியபிள்ஸ் ரொம்ப ஈஸியான டாபிக். பட் காச்சிஸ் இன்டெகிரல் தியரம் ரிவைஸ் பண்ணிக்கணும், காச்சிஸ் இன்டெகிரல் ஃபார்முலா ரிவைஸ் பண்ணிக்கணும், தென் ரெசிடியூ தியரம் ஆல்சோ ரிவைஸ் பண்ணிக்கணும், காச்சிஸ் ரெசிடியூ தியரம். அதே மாதிரி அனாலிட்டிக் ஃபங்க்ஷன் கொஞ்சம் டீடைலா வாட் இஸ் அனாலிட்டிக் ஃபங்க்ஷன், வாட் இஸ் சிங்குலார் பாயிண்ட் and properties of analytic function and construction of analytic function. ஸோ அதெல்லாம் பார்த்துக்கணும். ஏன்னா மேப்பிங் வந்து சிலபஸ்ல கிடையாது. மேபி உங்க டிபார்ட்மெண்டோட செக் பண்ணிக்கங்க, மேப்பிங்கிறது சிலபஸ்ல இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிக்கோங்க. பட் ஐ திங்க் திஸ் இஸ் ஈஸி சிலபஸ். நான் ஈஸிங்கிறனால ஈஸி சிலபஸ் தான் வச்சிருந்தேன். ஈஸி சிலபஸ்ல இருந்து இதை கட் பண்ணியிருந்தேன். ஸோ அனாலிட்டிக் ஃபங்க்ஷன் ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். எஸ், now what is z in complex form? X plus iy plus 1 is equal to 1. So real term x plus 1 plus I into y is equal to 1. So how will you write square root of x plus 1 whole square plus y square equal to 1? Therefore x plus 1 whole square plus y square equal to 1 square. So what is the center? Student center. Circle oda equation center -1, what is radius? 1. So which option is correct? B. Option B correct. Suppose 3 plus 2y equal to 2. So இதுக்கு ஆன்சர் தெரியுமா ஸ்டூடண்ட்? What is center? -3, 2y. Center -3, -2y. What is radius? 2 sir. 2. Okay. So இதே மெத்தட்ல சால்வ் பண்ணீங்கன்னா இந்த கான்செப்ட் வரும். ஜஸ்ட் இது எக்ஸ்ட்ரா ஒரு சம். So center -3, -3a and radius equal to 2. இன்னைக்கு கிளாஸ் ஃபாஸ்டா முடிஞ்சிச்சு. ஓகே. So இதுக்கு ஆன்சர். So the basics of complex number. Basics of complex number.
But z power 4 na நம்ம 4 times multiply பண்ண தேவையில்ல. We can use z is equal to square root of 3/2. Option B was sir. Option B. மத்த ஸ்டூடண்ட் சொல்லுங்க, நான் என்ன போட்டு பார்க்கலையே. நான் போட்டு பார்க்கலாம். வில் ட்ரை. வேற ஸ்டூடண்ட் ஆன்சர் வந்தா இன்ஃபார்ம் பண்ணுங்க. So how will you write in polar form? What is r? Square root of x square plus y square. So what is r? 1. And theta, what is the formula for theta? Tan inverse of imaginary by real. 1/2 by root 3/2. So tan inverse of 1 by root 3. What is tan inverse of 1 by root 3? Pi by 6. 6. Okay, pi by 6. So is it in polar form? So polar form, what we can write? E power I pi by 6. But we need z power 4 upper whole power 4. So e power I 4 pi by 6 or e power I 3 pi by 2. So answer cos 3 pi by 2 plus I sin 3 pi by 2. So now convert value. Two pi by 3. Yes, cos 3 pi by 2 na எவ்வளவு டிகிரி? இது என்ன எக்ஸாம்ல வந்து கால்சி நாட் அலௌட் ஆன். இப்ப cos 3 pi by 2 னா cos 270. cos 270 டிகிரி டக்குனா அதை எப்படி எழுதிக்கலாம்? cos of 180 டிகிரி plus 90 டிகிரின்னு எழுதிக்கலாம். இப்ப இந்த இடத்துல இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது sin theta, this is cos theta, this is minus cos theta. சரி minus cos theta, that is minus sin theta. இந்த ஆல் சில்வர் டீ கப்ஸ் ஸ்கூல்ல சொல்லிருப்பாங்க, அது கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். So this is minus sin theta. 2 pi by 3. 2 pi by 3. 2 pi by 3 ஆங்க. ஓகே ஓகே 2 3 ஓகே ஓகே 2 pi by 3. அப்ப என்ன ஆன்சர்? 2 pi by 3 னா எவ்வளவு டிகிரி? pi by 3 னா 60 டிகிரி, 120 டிகிரி. minus 1/2 வருது. Yes, cos 120 டிகிரி I sin 120 டிகிரி. அப்ப இத வந்து நாம எப்படி எழுதிக்கலாம்? cos of 90 டிகிரி plus 30 டிகிரி எழுதிக்கலாம். அப்ப cos theta ஓட ஒரு 90 டிகிரி ஆட் பண்ணோம். இங்க cos theta ஒரு 90 டிகிரி ஆட் பண்ணா minus sin theta. This is equal to minus sin 30 டிகிரி. Next இதுவும் sin of 90 plus 90 டிகிரி plus 30 டிகிரி. So sin theta ஓட ஒரு 90 டிகிரி ஆட் பண்ணா cos theta. Therefore this is called as cos 30 degree. What is the value of sin 30 degree? 1/2 sir. Sin 30 degree. Okay, 1/2 upper minus 1/2. So plus I. What is the value of cos 30 degree? Root 3/2. Option B correct. Option B correct. Yes, next to sum. The real part of an analytic function give z equal to x plus jy is given. Real part u given or f of z engiradhu analytic function. You can write u plus iv. So real part u given e power minus y cos x. We have to find imaginary part v. The topic is ரொம்ப important தான். So u கொடுத்து v or v கொடுத்து u. So v find out பண்ணோம். இதுக்கு ஃபார்முலா ஞாபகம் இருக்கா? So formula student dv की formula vx dx plus vy dy. இது total derivative ல படிப்போம். This is formula. dv formula vx dx plus vy dy. But analytic function, what is the concept? ux equal to vy, uy equal to minus vx. This is CR equation, Cauchy-Riemann equation. As per that, dv equal to how will you replace vx? Minus dx uy. Another. Minus uy dx. How will you replace vy? ux. ux dy. So இதுல இருந்து v find out பண்ணோம். So to find v, just integrate. v find out பண்ணா integrate. Now minus what is uy? u இருக்கு. What is uy? Minus e power minus y cos x dx. That is uy. Plus what is ux? Minus differentiative with respect to x. Differentiation of cos x minus sin x. So minus e power minus y. What is answer? Sin x. Sin x dy
அப்ப what is the integration of cos x? Sin What x. is integration of cos x? Sin x or minus sin x? Sin x, sir. Yes. Integration of cos x என்ன answer? Plus sin x. Plus sin x. Plus or minus? Sin x differentiate பண்ணா differentiation of sin x cos x, differentiation of cos x என்னது? Differentiation சொல்றேன். Cos differentiate பண்ணா minus sin x, sir. Okay, okay. அப்ப ஆன்சர் minus into minus plus, so e power minus y sin x. சார் முன்னாடி மைனஸ் வராது சார். எது சார் அந்த மைனஸ் ஆன்சர். ஓ அதான் சோ செக் பண்ணிக்கங்க. ஆப்ஷன் என்ன கிடைக்குது? வாட் இஸ் யுவர் ஆப்ஷன்? C sir. Differentiate or uy na differentiate u with respect to y. Cos x இந்த மைனஸ் வரும்ல, e power minus y differentiate பண்ணா இதுதானே வரும், minus e power minus y. அங்க cos x தான் இன்டகிரேட் பண்ணனும். எது இல்ல uy க்கு சொல்றேன், to substitute uy differentiate சொல்லுங்க. மைனஸ் பிளஸ் ஆயிடும். e power minus y போட்டுருக்கீங்கல்ல சார், அந்த மைனஸ் வராது சார். e power minus y into sin x தான் இங்க வராதுன்னு சொல்றீங்களா? எஸ் சார். ஓகே மைனஸ் பிளஸ் ஆயிடும். cos x இன்டகிரேட் பண்ணா sin x பிளஸ் sin. நெக்ஸ்ட் டேர்ம் பாருங்க. எஸ் ஆன்சர் எது வருது ஸ்டூடண்ட்ஸ்? வெரி சிம்பிள். இந்த ஃபார்முலா டிரைவ் பண்ணிக்கங்க, ஏன்னா எக்ஸாம்ல வந்து நீங்க மக்கப் பண்ணிட்டு இருக்க முடியாது இந்த ஃபார்முலா. அதே மாதிரி வாட் இஸ் த ஃபார்முலா டு ஃபைண்ட் u from v? What is the formula for du? ux dx plus uy dy. Now we have to replace this as per CR equation. So how will you write du? What is ux? Vy dx. What is uy? Minus vx dy. அப்ப இதை இன்டகிரேட் பண்ணா u கிடைக்கும். இங்க இன்டகிரேட் சாரி மைனஸ் இருக்கும், இன்டகிரேட். ஸோ இந்த ரெண்டு ஃபார்முலா கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த சம்மு ரொம்ப இம்பார்ட்டன்ட். So answer is which option, student? Option B. B sir. Yes, option B correct nu nikiren. Okay, next problem. So idum complex number. Inda formula romba important. Nabam iruka? Nth root of a complex number. Formula r power 1 by n cos of theta plus 2k pi divided by n plus I sin of theta plus 2k pi divided by n, and here k equal to 0, 1, 2 up to n minus 1. This is formula. This is formula to find nth root of a complex number. So we have to find square root of minus I. So what is the value of z? Student, tell me what is the value of z? 1 minus I. So modulus of z is nothing but r. What is the value of r? 1. What is the value of theta? Minus I or angle another? 270 degrees, sir. 3 pi by 2. Okay, theta value 270 degree, 3 pi by 2. So r oda value 1 power and n value not 2. So இதெல்லாமே இங்க substitute பண்ணும். So அப்ப 1 power 1 by 2 1 ன்னு எடுத்துக்கலாம். Cos of theta value 3 pi by 2. So 3 pi by 2 plus 2k pi divided by 2 plus I sin of 3 pi by 2 plus 2k pi divided by n. Sorry, n value 2. Then here k value 0 and 1. So k value you substitute 0. What is answer? Cos 3 pi by 4. Cos 3 pi by 4 plus I sin 3 pi by 4 ங்கிறது ஒரு ஆன்சர். Next substitute k equal to 1. When k equal to 1, what will you get? Cos of 2 into 2 4. LCM 4 7. Cos 7 pi by 4 plus I sin 7 pi by 4. இது ரெண்டு தான் ஆன்சர், பட் ஆப்ஷன்ல மேட்ச் பண்ணோம். What is answer? Which option is correct? Option B, sir. Okay. இது 7 pi by 4 னா அதுல ரிமைனிங் என்ன இருக்கும்?
5/4 வரும். அதான் cos of ஆக்சுவலா இங்க i இல்ல, i எழுதிக்கங்க. அதே மாதிரி மைனஸ், so minus sin of minus 5/4 correct, and cos 3/4 plus I sin 3/4 அதுவும் correct answer. So option B correct. அதே மாதிரி இது ரெண்டும் ஆட் பண்ண ஆன்சர் கண்டிப்பா என்ன வரும்? 0 வரும். நீங்க செக் பண்ணி பார்த்தீங்கனாலும் தெரியும், ஆட் பண்ணா 0 வரும். Because of the roots are in the nth root of a complex number, and the result எல்லாம் ஆட் பண்ணா you will get answer 0. So இந்த ஃபார்முலா ரிவைஸ் பண்ணிங்க, அதுக்காக தான் சொன்னேன். அதே மாதிரி அனாலிட்டிக் ஃபங்க்ஷன்ல CR ஈக்குவேஷன் இன் கார்ட்டீசியன் ஃபார்ம், போலார் ஃபார்ம் ரெண்டுமே கேட்பாங்க. நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அனாலிட்டிக் ஃபங்க்ஷன் நான் சொல்லல, அது அடிக்கடி கேட்டுட்டு இருக்காங்க TNEB TRB ல ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அனாலிட்டிக் ஃபங்க்ஷன். So like analytic function la u v cuts orthogonally and satisfies Laplace equation, and u constant ah irundha f of z constant, v constant ah irundha f of z constant. Analytic function of constant modulus is constant. So அது மாதிரி ஒரு 7 ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும், அது கொஞ்சம் கோ த்ரூ பண்ணிக்கிங்க. கண்டிப்பா மறந்துட்டீங்கன்னா இன்னைக்கு கண்டிப்பா கோ த்ரூ பண்ணிக்கிங்க. ஏன்னா இப்ப டெய்லி நேத்து இன்னைக்கு நாளைக்கு மேக்ஸ் கிளாஸ் அட்டெண்ட் பண்றீங்க, இதோட அப்படியே ரிவிஷன் பண்ணிட்டு ஃபார்முலாவை ரிவைஸ் பண்ணிக்கிங்க. எஸ் ஸ்டூடெண்ட், இந்த திஸ் இஸ் ஒன். So what are the poles? Yes, z square plus 4 equal to 0, z square equal to minus 4, z equal to plus or minus 2i. இப்ப z equal to 2i inside or outside ஆன்னு செக் பண்ணோம். How will you check? Shortcut method. இந்த 2i இங்க substitute பண்ணுங்க. Modulus of 2i minus i, what is answer? 1, which is less than radius. அப்ப இது inside or outside? Inside the c or outside the c? Inside the c. Now substitute z equal to minus 2i. So அப்ப modulus of minus 2i minus i, what is answer? 3, which is greater than radius or less than radius? ஏன்னா radius of circle வந்து 2. So which is therefore z equal to minus 2i lies outside or inside the c? Lies outside the c. Okay, now we can rewrite this integral over c z square minus 4 ஏதோ outside அத நியூமரேட்டர்ல வச்சுக்கலாம். அப்ப z plus 2i divided by z minus 2i dz. As per Cauchy's integral formula, what is the answer? 2 pi I into 2 pi f of 2i. So in the numerator is nothing but f of z. So இந்த sum கண்டிப்பா ஒரு எக்ஸாம்க்கு இந்த மாடல்ல இந்த ஃபார்முலா ரிவைஸ் பண்ணீங்க. மேபி ஃபர்ஸ்ட் ஆர்டர், செகண்ட் ஆர்டர். So what is f of 2i? What is 2i whole square? What is 2i whole square? Minus 4. Minus 8 divided by 4i. சால்வ் பண்ணா என்ன ஆன்சர் வரும்? டக்குன்னு சால்வ் பண்றது கூட கரெக்டா சால்வ் பண்ணோம். i கேன்சல் ஆயிரும். What is answer? minus 4. Minus 4 pi or 4? Minus 4 pi. Option A correct. So இந்த Cauchy's integral formula or Cauchy's residue theorem, இதுல ஏதாச்சும் ஒரு சம் கண்டிப்பா கேட்பாங்க, கன்ஃபார்ம். எஸ், இந்த சம் பாருங்க. ஜஸ்ட் ட்ரை திஸ் ப்ராப்ளம். So 1 minute low battery I will. So just you try this one. சொல்லுங்க. ஆப்ஷன் டி.
எஸ் ஜஸ்ட் இதுல ட்ரை பண்றதான். நீங்க 1 பிளஸ் வாட் இஸ் எஃப் ஆஃப் இசட் சி நாட் பிளஸ் C1 by Z whole divided by Z dz. So integral over Z plus Z Z naught students கொஞ்சம் laptop power failure power problem. Student voice audible? Yes sir. Students voice audible? Students என்னோட லேப்டாப் நாளைக்கு 8 o'clock பார்க்கலாம். இன்னொரு 1 or 2 சம் தான் இருக்கு, அது நோ ப்ராப்ளம். ஸோ ரிமைனிங் வி வில் டிஸ்கஸ் ஆன் டுமாரோ. ஸோ கொஞ்சம் இன்கன்வீனியன்ஸ், அது லேப்டாப் டக்குன்னு சார்ஜ் ஆக மாட்டேங்குது. ஸோ ரிமைனிங் ப்ராப்ளம்ஸ் அண்ட் ரிமைனிங் 2 டாபிக்ஸ் வி வில் டிஸ்கஸ் ஆன் டுமாரோ. ஸோ மீன்வைல் நீங்க ஏதாவது டவுட்டா இருந்தா எனக்கு வாட்ஸ்அப்ல இன்ஃபார்ம் பண்ணுங்க. மேக்ஸ்ல இப்போ பார்த்த டாபிக்ல. ஸ்டூடெண்ட் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். அப்படியே கமெண்ட் போட்டு போங்க. கமெண்ட் எப்படி இருக்கு கிளாஸ், என்ன படிச்சுட்டு இருக்கிறீங்க,